வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சம்மா? இன்னைக்கு ஓவர் சில்னஸ் சென்னையில். 2வது ஸ்கூல் லீவு, 3வது எங்களுக்கு 2 பேருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் எழுந்துக்க முடியல. அதனால் இன்னைக்கு என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு கஞ்சி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த கஞ்சி இதை பாருங்கள், இதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சூடாக இருக்குது, இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்? புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அது நல்லா வறுத்துக்கணும். அப்புறமா அதுக்கு சரி பாதி பயத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். அதெல்லாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணி கஞ்சி வச்சுட்டு சீரகம் இருக்கு இல்லையா, அதை வறுத்து இதில் ஆட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் கஞ்சி. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த கஞ்சி பாருங்கள், இவ்வளோ சூடாக இருக்குது. இந்த கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? தொட்டுக்கிறதுக்கு எதாவது வேணும்ல. வெறும் கஞ்சி சாப்பிட முடியாது. என்ன தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் வெறும் கஞ்சி சாப்பிட முடியாது. அதனால் அதுக்காக ஒரு டிஷ். இது என்னென்னா, இந்த உடச்ச கடலை சொல்லுவாங்க, பொட்டுக்கடலை சொல்லுவாங்க. இந்த பொட்டுக்கடலை கூட ஒரு 4 பூண்டு பல் என்ன பண்ணணும்னா உரித்து இதில் போட்டு, உடச்ச கடலையும் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் உடச்ச கடலை, ஒரு 4 பல் இல்லை 5 பல் பூண்டு போட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்சியில் இது மாதிரி தொகையல் மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இதில் ப்ரோட்டீன் இருக்குது. இது ரெண்டும் நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம காலை உணவே சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் கஞ்சி சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது? பொட்டுக்கடலை தொகையல் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, கோல்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இது மாதிரி சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். மத்தியான சமையல் என்னென்னு அப்புறமா நான் சொல்கிறேன். சரிங்களா? வணக்கம்.